பாராளுமன்ற உறுப்பினர் துரைமுருகனுடைய மகனான கதிரானந்த் மீது வீட்டில் அமலாக்கத்துறை. இப்போ இது ஏன் இன்னைக்கு நடக்குது அப்படின்னு ஒரு சந்தேகமும் எழுகிறது. 2019 அன்று வருமான வரித்துறையினால் தேர்தல் ஆணையத்தில் புகாரின் பேரில் அங்கே பணப்பட்டுவாடாக்கு என்று பணம் இருக்கின்றதா என்று ஆய்வு செய்ய போது 11 கோடி ரூபாய் பிடிக்கப்பட்டது கதிரானந்துடைய நண்பர் சீனிவாசன் வீட்டில். அந்த 11 கோடி ரூபாய் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருட்களையும் எடுத்தார்கள். இது தேர்தல் நடைமுறைக்கு எதிரானது என்று குறிப்பிட்டு, அதாவது கரப்ட் பிராக்டிஸ் என்று குறிப்பிட்டு அந்த தேர்தல் நிறுத்தப்பட்டது. அதற்கு பிற்பாடு மீண்டும் 6 மாதம் பொறுத்து தேர்தல் நடக்கும் பட்சத்தில் அதே கதிரானந்த் மீண்டும் வேட்பாளராக மனுவை தாக்கல் செய்ய வருகிறார். அந்த நேரத்தில் தான் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் வேட்பாளராக பிஷப் காட்ஃப்ரே அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ததால் அந்த சரிபார்ப்பின் போது அந்த கதிரானந்தனுடைய வேட்புமனுவை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று வாதிடப்பட்டது தேசிய மக்கள் சக்தி கட்சியால். அது ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லப்பட்டது என்றால் நடைமுறை விதிகளுக்கு புறம்பான, அதாவது கரப்ட் பிராக்டிஸ் என்று சொல்லப்பட்டதனால் இவர் கரப்ஷன் செய்திருக்கிறார், அதனால் இவர் இவர் குற்றவாளி, இவரை நிராகரிக்க வேண்டும் என்றது. ஆனால் தேர்தல் அதிகாரியோ யாரிடமோ சென்றார், பேசினார், வந்தார், போனார். அப்பொழுது மனுவை சரிபார்க்காமல் ஒத்திவைத்தார். பின்பு யாரிடமோ சென்று பேசிவிட்டு இதை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார். மீண்டும் வெற்றியும் பெற்றார். எப்படி வெற்றி பெற்றார்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த வேலூர் மக்களுக்கு. இன்று அதாவது 2019 இருந்து இன்னைக்கு 2025 வந்து விட்டது. 6 ஆண்டு காலம் கழித்து இப்போ போய் அமலாக்கத்துறை தேடுதான், பிடிக்குதான், கடப்பாறையில் இடிக்குதான், செய்யதான். இது ஒரு விளம்பரம். என்னதுக்கே கடப்பாறை இடிக்கிறீங்க? அவன் என்ன 11 கோடி ரூபாய் அப்படியே வச்சிருப்பாங்களா அவங்களா? அவ்வளோ அறிவில்லாத முட்டாள்களா? அவ்வளோ மக்கா இல்லை? அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா? பதவி வந்தவொடனே 10 பேர் கூட ஜால்ரா அடிக்கிறது கூட தான் இருப்பானுங்களா அதிகாரிங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்ன செய்யணுன்னுட்டு? அப்படி இருக்கும்போது அமலாக்கத்துறை இப்போ செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன? இதுவரை அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? ஏன் இன்கம் டாக்ஸ் அதுக்கு வழக்கு தொடர்ந்து அவர்கள் மீது உடனடியாக தீர்வு காணவில்லை? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. பாஜக, திமுக அன்றிலிருந்து நாங்கள் சொல்வதுதான், கைகோர்த்து உள்ளார்கள் தொழிலிலே, அரசியல் தொழிலிலே இருவரும் கைகோர்த்து நாடகத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். எல்லா அமைச்சர்கள் மீதும் சொத்துக்கு அதிகமாக சேர்த்து விட்டார்கள் என்று புகார்களும் வழக்குகளும் நீதிமன்றங்களில் தன்னிச்சையாக எடுப்பதும் வழக்கு தொடர்வதும் என்ன கூத்து மேல்முறையீடு செய்வதும் அதிலே ஜாமீன் பெறுவதும் ஆக மொத்தம் 1967 அப்புறம் இந்த வந்த 2 திராவிட கட்சிகளும் நாட்டை சூறையாடி கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் உண்மை. இவர்கள் மக்களால் ஆட்சிகளுக்கே வரவில்லை. அன்று காங்கிரஸ் தேர்தலில் நிற்க மாட்டோம் என்று சொன்னதனால் நீதி கட்சி வெற்றி பெற்றது தேர்தலில் பங்கெடுத்து. அதன் அடிப்படையிலே வந்தது. பிற்பாடு திராவிடம் என்றது, அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் என்றது. இப்படி தான் உள்ள நுழைஞ்சி அதுக்கப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுலேருந்து இதெல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டை. இத்தனை கொள்ளைக்காரர்கள், இந்த கொள்ளைக்காரர்களை மாற்றி மாற்றி நீங்கள் ஓட்டடிப்பதனால நிச்சயம் நாடு உருப்பட போகிறதில்ல. 2 பேரும் மைக்கா பிடிச்சி நல்லா பேசுவாங்க, எல்லா ஆட்டுழியங்களும் பண்ணுவாங்க. அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற நிகழ்வுகள் தான் நடக்கும். நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் நடு ரோட்டில் தான் நிற்கும் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இதற்கெல்லாம் தீர்வு தேசிய மக்கள் சக்தி கட்சி போன்ற கட்சிகள் முன்னெடுத்து ஆட்சிக்கு வந்தால் நிச்சயம் இவர்களுக்கு இப்படிப்பட்ட தவறு செய்பவர்களுக்கு அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்யும் அரசாங்கத்துடைமையாக்கும் என்பதை மனதில் கொண்டு நீங்கள் தேர்ந்தெடுக்குவது யார்?